கர்த்தர் இடத்துல உங்க நம்பிக்கையை நீங்க வச்சதுனால நீங்க நித்திய ஜீவனை காண்பீங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தரையே நீங்க சார்ந்திருக்கிறபடியால், அவரையே நீங்க பார்த்து கொண்டு, அவரையே தேடிக்கொண்டு இருக்கிறபடியால், உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய தயவு பலமாக இறங்கி வரும். கர்த்தருடைய இரக்கம் வரும். கர்த்தருடைய தயவு ஒரு மனுஷன் மேல வருமானா, கர்த்தர் நிச்சயமாகவே அந்த மனுஷனை நினைத்தருளி கட்டாயம் அவனை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. யாருமே உங்களுக்கு தயவு காட்டலையே சொல்லி ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கீங்களா? இல்ல, கர்த்தருடைய தயவு உங்களுக்கு இருக்குங்க. கர்த்தருடைய தயவு உங்க மேல இந்த காலை வேளையில் இறங்கி கொண்டிருக்கு. எதை பத்தி பயப்படாதீங்க. அவர் தகப்பனாக வருவார், உங்களுக்கு வேண்டியதை செய்வார், உங்களை தூக்கி எடுப்பார், நீங்க கீழே விழுவதில்லை. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 35வது வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். நீங்க கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவரை நீங்க தேடுகையில கண்டுபிடிப்பீங்க. நிச்சயமாகவே கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராங்க. ஆமென்.